அதே மாரி இன்னைக்கு இதுல வந்து நெறைய பேர் வந்து பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. வந்து எனக்கு வந்து வேலையும், வாழ்க்கைக்கும் டைம் சரியா என்னால குடுக்க முடியல. எனக்கு வேலை முக்கியமா? வாழ்க்கை முக்கியமா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அ நான் எல்லா நேரம் வேலைய பார்த்துட்டு இருந்தேன்னா, எனக்கு வாழ்க்கை என்ன ஆகுது? அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். ஆனா, இப்ப தான் நீங்க வந்து உங்களோட வேலைய நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களோட கரியர் நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கும்போது, இப்போதைக்கு நீங்க வேற எதுவும் யோசிக்காம உங்க வேலைய பத்தி மட்டும் யோசிங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நானு. மத்ததெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு தூங்குறதுக்கு நேரம் இருக்கும், சாப்பிடறதுக்குலாம் நேரம் இருக்கும். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, நீங்க கண்டிப்பா வந்து உங்களோட வேலைக்கு நீங்க அதிகம் செலவழிக்கணும். அதுக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் குடுக்கணும். இந்த நேரத்தில நான் வந்து இங்க அவுட்டிங் போறேன். நான் வந்து இந்த ஃபங்ஷனுக்கு போறேன், அங்க போறேங்கிறது வந்து இது ஒரு பெரிய தடைக்கல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குறைஞ்சது ஒரு 3, 4 வருஷம் வந்து நீங்க வந்து வேலைக்கு முக்கியத்துவம் குடுங்க. தியாகங்கள் பண்ணுங்க இதுக்காக. தப்பே இல்ல. கண்டிப்பா அது உங்கள வந்து தேடி வரும். அதே மாரி வந்து நான் ரொம்ப வந்து ஷை டைப்பு. எனக்கு அவ்வளோ பேச வராது. நான் ரொம்ப கூச்ச சுபாவம். எனக்கு அவ்வளோ இதா வராதுன்னு சொல்றதெல்லாம் வந்து இப்ப வந்து வேலைன்னு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் செல்லாது. அத நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு பேச வர மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. நான் இப்படிலாம் பேசி பழகுனது இல்லைன்னா, இப்ப நீங்க கத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழியே இல்ல. நீங்க வாழ்க்கையில முன்னேறணும், வேலையில முன்னேறணும்னு நெனைச்சீங்கன்னா, இனிமேல் இந்த பழக்கவழக்கங்கள் உங்கள எந்த விதத்திலயும் ஹெல்ப் பண்ணாது. அதனால நீங்க எப்படியாவது இதுக்கு நீங்க முயற்சி பண்ணி, பிராக்டிஸ் பண்ணி, இதுக்காக நீங்க கோர்ஸ் போனாலும் தப்பில்ல. உங்கள நீங்க மாத்தியே ஆகணும். ஏன்னா நெறைய தடவ கேள்விப்பட்டிருப்பீங்க. "வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும்" அப்படிங்கும்போது, இது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. இது நீங்க பயிற்சியில கொண்டு வந்தே ஆகணும். இல்ல நான் ரொம்ப கூச்சம், நான் பேச மாட்டேன், எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லைன்னா, அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப பின்தங்கி போயிருவீங்க தான் எதார்த்தம்.